ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். குக்கரில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிடலாம். 50 ml ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். பொரிஞ்ச உடனே 4 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி இது கூட சேர்த்துடலாம். இது கூட 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா வதங்கணும். வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். எந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வருதோ அந்த அளவுக்கு பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகுது. இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கைப்பிடி புதினா இலை போட்டுக்கலாம். 1 கைப்பிடி மல்லி இலை போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அடுப்பை லைட்டாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். 100 கிராம் இஞ்சினா 50 கிராம் பூண்டு போட்டு அரைச்சி வச்சது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை ஸ்மெல் போனோடனே 2 மீடியம் சைஸ் பெரிய தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எண்ணெயில் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். 50 கிராம் பொடியாக நறுக்கி வச்ச பீன்ஸ் சேர்த்துக்கலாம். 50 கிராம் பொடியாக நறுக்கி வச்ச கேரட் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய உருளைக்கிழங்கை பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். 50 கிராம் பட்டர் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலே லைட்டாக வதக்கி விட்டுக்கணும். இப்போ காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு கல்லுப்பு தான் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூட போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் காயில் உப்பு பிடிக்கும். இப்போ இதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 குழிக்கரண்டி பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணி மசாலா நான் வீட்டிலே ரெடி பண்ணேன். இதோட ரெசிபி வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிரியாணி மசாலான்னு கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்லோடு பண்ணிடலாம். மசாலா எல்லாத்தையும் காயோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வீட்டிலே ஊற்றி வச்ச தயிர் 200 ml சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழத்தை சீட்ஸ்லாம் எடுத்துட்டு நல்லா சாறை மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதை காய் கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதை நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறதுக்கு வீட்டில் ஆக்கிற சாப்பாடு அரிசி தான் எடுத்திருக்கேன். நான் இந்த கிளாஸில் 2 கிளாஸ் சாப்பாடு அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இது 1 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். 6 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு கரண்டியை வச்சு நல்லா ஒரு கிளறி விட்டுக்கலாம். இது நல்லா முறை கூடி வரணும். தண்ணி ஊற்றிட்டு அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பபிள்ஸாக வரும். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ வாஷ் பண்ணி வச்ச அரிசி இது கூட சேர்த்துடலாம். அரிசி போட்டுட்டு வெஜிடபிள் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போ 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். உப்பு நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. எனக்கு இந்த அளவு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ குக்கரில் 3 விசில் வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வெயிட் போட்டு விசில் போட்டாச்சு. 3 விசில் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு 1 கரண்டி நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு தம் பெரட்டி விட்டுறலாம். நல்லா அடிப்பிடிக்காமல் அரிசி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வந்திருக்கு. இதுதான் கரெக்டான பதம். இந்த பக்குவத்தில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெஜிடபிள் பிரியாணி ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சூப்பரான சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. பார்த்தோன்னே சாப்பிடணும் போல் தோணுது. பிளேட்டில் சூடான வெஜிடபிள் பிரியாணி வச்சு
இது கூட தயிர் வெங்காயத்தையும் வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கமகமனு வெஜிடபிள் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.